கோவையில் ஸ்ட்ராங் ரூம் அருகே சென்ற கார் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட முகவர்கள். கடந்த 19ஆம் தேதி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்தது. கோவை நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் முடிவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு தடாகம் சாலையில் உள்ள அரசினர் பொறியியல் கல்லூரியில் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டு அந்த அறை அடைக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கு 3 அடுக்கு பாதுகாப்புகள், சிசிடிவி கேமராக்கள் அனைத்தும் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மேலும் அங்கு வேட்பாளர்கள், முகவர்கள் உள்ளனர். ஸ்ட்ராங் ரூம் அருகே யாரும் செல்லக்கூடாது என்று கூறப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை தனியார் வாகனம் ஒன்று ஸ்ட்ராங் ரூம் அருகே சென்றுள்ளது. இதனை பார்த்த முகவர்கள் அதிகாரியிடம் முறையிட்டனர். அப்பொழுது அந்த கார் பணிபுரியும் பேராசிரியரின் கார் என தெரிய வந்தது. இந்த பகுதியில் யாரும் வரக்கூடாது, வேட்பாளர்கள் கூட அவர்களின் காரில் வரக்கூடாது என்று கூறப்பட்டுள்ள நிலையில் எவ்வாறு இதனை அனுமதித்தார்கள் என்று கூறி முகவர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி முகவர்களை சமாதானப்படி காரை அனுப்பி வைத்தனர்.